குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எ ஃபாதர் டு ஹிஸ் சன் ரிட்டன் பை கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க். ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துருவோம். Poetry is the opening and closing of a door, leaving those who look through a guess about what was seen during a moment. ஃபஸ்ட்டு இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் சொன்ன விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்தோம். பொய்ட்ரினா அவருக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் கதவுக்கு உள்ளே ஒரு ரூம்குள்ளே நடந்துகிட்ருக்கு. அந்த ரூமுக்கு ஒரு கதவு இருக்குது. அந்த கதவை ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஒரு செகண்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு உள்ளே யார் ஓப்பன் பண்ணாங்களோ அவங்க மைண்டுக்குள்ளார உள்ளே நடந்துகிட்ருக்க விஷயம் என்னன்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா? இந்த விஷயம் உள்ளே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா? அதுதான் போயம். அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா? அதுதான் போயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு நம்ம மைண்டு திங்கிங் ஒருத்தருக்கு உள்ளே நடந்துகிட்ருக்க விஷயம் நல்லதாக தெரிஞ்சிருக்கலாம், ஒருத்தருக்கு கெட்டதாக தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் அ திங். Poetry is the opening and closing of a door, leaving those who look through a guess about what was seen during them. அந்த மொமெண்ட்டில், அந்த ஒரு செகண்டில் அந்த உள்ளுக்குள்ளே நடந்துகிட்ருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு போயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சாண்ட்பர்க் வாஸ் born in Galesburg, Illinois, to parents of Swedish ancestry. இவரோட ரியல் நேம் என்ன? கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க். இவர் எங்கே பிறந்தாருன்னா கேல்ஸ்பர்க் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிட்டியில், லினியாய்ஸ் அப்படிங்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு டவுனில் ஒரு பிறந்தார் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பேரண்ட்ஸ் ஸ்வீடன் சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம். இவரோட ரியல் நேம் கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க். ஜான்வரி 6, 1878, ஜூலை 22, 1967. இதுதான் இவரோட பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி. வாஸ் அன் அமெரிக்கன் போயட், ரைட்டர் அண்ட் எடிட்டர். தட் மீன்ஸ் இவர் அமெரிக்காவில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு போயட், ரைட்டர் அண்ட் எடிட்டர்னு சொல்லி. ஹி ஒன் த Pulitzer Prizes, 2 for his poetry and 1 for his biography of Abraham Lincoln. நல்லா ஞாபகம் வச்சுங்க. புலிட்சர் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த லிட்ரேச்சரில் நிறைய ஒரு வெல் நோன் பர்சனுக்கு தான் தருவாங்க. அவ்வளோ நல்ல ஒரு ரைட்டிங் ஸ்கில் அதெல்லாம் இருக்கிற ஒரு பர்சனுக்கு தான் தருவாங்க. அந்த மாதிரி ஒர்க் அந்த மாதிரி ப்ரைஸ் இவர் 2 times வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 1 for his work, ஒன்று ஒரு ஒர்க்கு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அப்ரஹாம் லிங்கனோட ஆட்டோபயோகிராஃபி எழுதுனால ஒரு புலிட்சர் ப்ரைஸ் கிடச்சி, மற்றது அவரோட ஒர்க்குக்காக கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். During his lifetime, Sandberg was widely regarded a major figure in contemporary literature, especially for volumes of collected verse, including Chicago Poems, Corn Huskers, and Smoke and Steel. இயர் பாருங்கள், 1916, 1918, 1920. இந்த மாதிரி என்னென்னா ஒரு மாதிரி கண்டெம்ப்ரரி லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் இருக்கும், அதில் நோ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 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 வேல்யூம்ஸ் ஆஃப் போயம்ஸ் இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த சிக்காகோ போயம்ஸ், இன்க்ளூடிங் சிக்காகோ போயம்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா கார்ன் ஹஸ்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில். வேல்யூம் ஆஃப் போயம் தான். வேல்யூம்னாவே உங்களுக்கே தெரியும், டிக்ஷனரி ஒரு வேல்யூம் தான் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பெரிய ஒர்க்கெல்லாம் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸ்மோக் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறது 1920. ஹி என்ஜாய்டு unrivaled appeal as a poet in his day, perhaps because the breadth of his experiences connected him with so many strands of American life. And at his death in 1967, President Lyndon B. Johnson observed that Carl Sandburg was more than the voice of America, more than the poet of its strength and genius. He was America. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவரோட டைமில் இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அவர் இருந்த டைமில் வேறு எந்த பொயட்னாலையும் வெளியில் வர முடியல, இவர் மட்டும் அவ்வளோ பெரிய ஒரு பர்சன், பெரிய ஒரு பொயட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவர் இறந்ததுக்கப்புறமா லிண்டன் பி ஜான்சன் சொல்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சாண்ட்பர்க் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட குரலே யார் தான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாண்ட்பர்க் தான். மோர் தென் த பொயட் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரென்த். அவர் ஒரு கவிஞராக அவரோட பலம் இல்லை புத்திசாலித்தனத்தை எல்லாம் விட ஹி வாஸ் அமெரிக்கா.
உண்மையாக சொல்லணுன்னா அவர் தான் அமெரிக்காவே, அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தான் இந்த போயம் எழுதியிருக்காரு. கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க், எ ஃபாதர் டு ஹிஸ் சன். அதாவது ஒரு வளர்ந்த ஒரு பையன் அவனோட லைஃப்பில் காலடி எடுத்து வைக்க போகிறான். அப்போது ஒரு அப்பா அவனோட பையன்கிட்ட என்ன அட்வைஸ் சொல்லுவார் அப்படிங்கிறது அந்த போயம். எ ஃபாதர் சீஸ் ஹிஸ் சன் நியரிங் மேன்ஹுட், வாட் ஷெல் ஹீ டெல் டு தட் சன்? லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி எ ராக், அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்டோம்ஸ் அண்ட் சர்வ் ஹிம் ஃபார் humdrum monotony, and guide him among sudden betrayals, and tighten him for slack moments. Life is so soft loom, be gently go easy, and this too might serve him. Brutes have been gentled where lashes failed. The growth of a frail flower in a path up has sometimes shattered and split a rock. A tough will counts, so does desire, so does a rich soft wanting. Without rich wanting nothing arrives அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். ஃபாதர் சீஸ் ஹிஸ் சன் நியரிங் மேன்ஹுட். அதாவது ஒரு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனாக மாறிட்டு இருக்கக்கூடிய தன்னோட சன்னுக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். லைஃப் இஸ் ஹார்ட். லைஃப் அப்படிங்கிற கூட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வாழ்க்கை அப்படிங்கிறது. பி எ ஸ்டீல், இப்படி இருமாதிரி இருக்கணும். பி எ ராக், கல் மாதிரி பாறை மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் அ ஸ்ட்ராங்ஸ். நீ அப்படி இருந்தீனாலாம் வாழ்க்கையில் நிறைய புயல் அடிக்கும். கஷ்டம் அப்படிங்கிற புயல் நிறைய தடவை அடிக்கும். அதெல்லாம் நீ தாங்கணுன்னா ஒன்று இரும்பாக இருக்கணும், இல்லைன்னா கல்லாக இருக்கணும், பாறையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் முடியும். அண்ட் சேவ் ஹிம் ஃபார் humdrum monotony. உன்னோட லைஃப் ஒரே மாதிரி எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்குன்னா கூட இந்த ஸ்டீல் மாதிரியும் இந்த இந்த ராக் மாதிரின்னு இருந்தீங்கன்னா அதுலேருந்து மேலே வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் கைட் ஹிம் அமாங் சம் பிட்ரயல்ஸ் அண்ட் டைட்டன் ஹிம் ஃபார் ஸ்லாக் மொமெண்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, தூரத்தில் இருக்கிறவங்களாம் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் பக்கத்திலே இருந்து பிட்ரயல்ஸ், துரோகம் பண்ணுறவங்க, காட்டி கொடுக்குறவங்க, அதே மாதிரி நம்ம கூட இருந்து கூலி பறிக்கிறவங்க, இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தால் கூட நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த ஸ்டோம்ஸில் அந்த புயல்னு ஃபஸ்ட்டு சொல்கிறார்களே அதுதான். அப்படி இருந்தால் கூட நீ ஒரு ராக்காவோ ஒரு ஸ்டீல் மாதிரியோ உன்னோட கேரக்டரையும் உன்னோட வாழ்க்கையை நீ மாற்றி அமைச்சிக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்தெல்லாம் உன்னால் தப்பிக்க முடியும் அப்படின்னு லைஃப். அதே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன சொன்னார், லைஃப் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஹார்டான விஷயம் சொல்கிறாரு. அதே விஷயம் இங்கே பாருங்கள், லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம், பி ஜென்டில் கோ ஈஸி, அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் ஹிம் அப்படின்னு சொல்கிறார். லைஃப் அப்படிங்கிற இந்த சாஃப்ட் லோம்னா என்னென்னா, மண் எதை வச்சாலும் காட்டில் நம்ம விளை நிலம்னு சொல்லுவோம்ல, எதை விதைச்சாலும் வளரும் இல்லையா, அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு. அப்படி சாஃப்டான லைஃப் அப்படிங்கிறது ஒரு சாஃப்டான ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாதிரி. அதில் நீ எதை போட்டினாலும் என்ன ஆகும், வளரும். அதை நீ சாஃப்டாக ரொம்ப ஜென்டிலாக நேர்மையாகவும் அதே மாதிரி ஈஸியாகவும் நீ எப்படி இது பண்ணணுமோ அப்படி போகணும். அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் ஹிம். நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி நடக்கும். அதுவும் ஒன்றுமே தமிழில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் நம்ம லைஃப்பில் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோமோ, இல்லை நல்ல ஒரு லெவலில் வர்றப்ப என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு பின்னாடி வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒரு நல்ல நிலத்தில் நீ நல்ல செடி போட்டினா நல்ல செடி வளரும். ஒரு நல்ல நிலத்தில் ஒரு கெட்ட செடி போட்டினா அது என்ன ஆகும், எல்லாத்துக்கும் கெட்டது பண்ணும். அந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். லைஃபுங்கிறது அந்த மாதிரி தான். ப்ரூட்ஸ் ஹேவ் பீன் ஜென்டில்டு வேர் லேஷஸ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்கிறார். ப்ரூட்ஸ்னால் இங்கே கொடூரமானவங்கன்னு சொல்லலாம். நீ ஜென்டிலாக இருக்கிறதுனால, அதாவது நேர்மையாகவும் கரெக்டாகவும் இருக்கிறதுனாலையும் இதில் இந்த வார்த்தையை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வேர் லேஷஸ் ஃபெயில்டு. இப்போ கொடூரமானவனா அவனுக்கு இன்னும் கொடூரமான தண்டனை கொடுத்து அவனை திருத்த முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு ஒருத்தன் நம்மளை அடிச்சிட்டானா அவனை திரும்பி அடித்து நம்ம திருத்தணும்னு நினச்சோம்னா வாய்ப்பில்லை. அது நிறைய டைம் ஃபெயில் ஆகும். அது மிஸ்டேக் ஆகிறதுக்கு நிறைய டைம் இருக்குது. நிறைய டைம் அந்த மாதிரி தான் ஆகும். பட் அவங்களே என்ன பண்ணலாம், வாயால் சொல்லி திருத்தலாம், ஜென்டிலாக சொல்லி நம்ம திருத்த முடியும். அந்த மாதிரி தான் நம்மளோட அந்த அரகண்ட்டான நம்மளோட குவாலிட்டியெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டு ரொம்ப சாஃப்டாகவும் ஜென்டிலாகவும் லைஃப்பை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. த க்ரோத் ஆஃப் அ ஃப்ரைல் ஃப்ளார் in a path up had sometimes shattered and split a rock அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம பார்த்துருக்கலாம் மரத்துக்கு நடுவில் இல்லை வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு செவுத்துக்குள்ளே சின்னதாக ஏதோ ஒரு விதை விழுந்துருக்கும், இல்லை பாறைக்கு நடுவில் நம்ம நிறைய விதை செடி பார்த்துருக்கோம். அது பாறைக்கு உள்ளே வளர்ந்துட்டு வரும். கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த கல்லே இல்லை அந்த பாறையே வந்து விரிசல் விடும். ரொம்ப சின்ன செடி, ஆனால் அவ்வளோ பெரிய பாறையை, அவ்வளோ பெரிய கல்லை, இல்லை அவ்வளோ பெரிய செவரை வந்து என்ன பண்ணால் விரிசல் விட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் த திங். அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. த க்ரோத் ஆஃப் எ ஃப்ரைல் ஃப்ளவர். அந்த ஃப்ரைலுங்கிறதுல வீக்குன்னு அர்த்தம், இங்கே சாஃப்ட்டுன்னு வச்சுக்கோம். இந்த போயம் ஃப்ரைல்னால் நார்மலாக வீக்குன்னு அர்த்தம், ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன வச்சுக்கோம், சாஃப்டான ஃப்ளவர். இப்போது ஒரு 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 பாறைக்கு நடுவில் விழுந்துச்சுன்னா, 2 பாறைக்கு நடுவில் விழுந்து வளர ஆரம்பிச்சுன்னா, அந்த 2 பாறைன்னு வச்சுக்கூடாது, பாறையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விரிசலில் விழுந்துச்சுன்னா அதை அப்படியே டோட்டலாக அந்த வளர்கிறப்ப அந்த 2 விரிசலையும் பெருசாக்கி ஒரு பாறையை 2ஆக உடைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது எதுக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு நம்ம டாலரன்ஸோடு இருக்கணும், எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு, அந்தளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மைண்டு வந்து அந்தளவுக்கு ஸ்டபானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸ்டபான்னா நீங்கள் பிடிவாதன்னு நினச்சக்கூடாது, ஒரு பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். A tough will counts, so does desire, so does a rich wanting, does a rich soft wanting, without rich wanting nothing arrives அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு 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 விஷயம் நீ முடிவு எடுக்கிறன்னா அதில் ஸ்டெப்பானாக இரு, ஆசைப்பட வேண்டாம்னு சொல்லி சொல்ல, ஆசைப்படு. ஸோ டஸ் அ ரிச் சாஃப்ட் வாண்டிங், கண்டிப்பாக ஆசைப்படு, பணக்காரனாகணும்னு ஆசைப்படு, வேண்டாம்லாம் சொல்ல. வித்தவுட் ரிச் வாண்டிங் நத்திங் அரவுஸ். நீ பணக்காரன் ஆகலைனா, வெல்த் ஆகலைனா எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, எந்த ஒரு விஷயமே நடக்காது, நீ ஆசைப்படுற எந்த ஒரு விஷயமே நடக்காது. டெல் ஹிம் டூ மச் மணி ஹேஸ் கில்டு மேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 லைனில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 15வது லைனில் பாருங்கள் எப்படி சொல்லியிருக்காருன்னா, எ டஃப் வில் கவுண்ட், ஸோ டஸ் டிசையர், ஆசைப்படுன்னு சொல்லியிருக்காரு, ஸ்ட்ராங்காக ஆசைப்படுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டஸ் அ ரிச் சாஃப்ட் வாண்டிங். பட் அது கூட எப்படி இருக்கணும்னா நம்மளோட வாண்டிங்க்கு தகுந்த மாதிரி தரேன். வித்தவுட் ரிச் வாண்டிங் நத்திங் அரைவ்ஸ். நீ ஆசைப்படலனாவோ ரிச் ஆகலனாவோ எதுவும் நடக்காதுன்னு சொல்லி அந்த 2வது லைனில் என்ன சொல்லியிருப்பார், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஸோ டஸ் அ ரிச் சாஃப்ட் வாண்டிங். நம்மளுக்கு போதுமான அளவுக்கு தான் நம்ம சம்பாதிக்கணுமே தவிர அதிகமாக ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. டெல் ஹிம் டூ மச் மணி ஹேஸ் கில்டு மேன். ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய பணக்காரன் ஆகணும்னு சொல்லி நினச்சோம்னா நம்ம அதுலேயே என்ன ஆயிரும், செத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் லெஃப்ட் தம் டெட் இயர்ஸ் பிஃபோர் பரியல். ஒன்றுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, எல்லாத்தையுமே நம்ம மேலே வச்சுட்டு வெறும் உடம்போடு தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். த குவெஸ்ட் ஆஃப் லூக்கர் பியாண்ட் அ ஃபியூ ஈஸி நீட்ஸ் ஹேஸ் ட்விஸ்டட் குட் இனஃப் மேன் சம்டைம்ஸ் இன்டு ட்ரை த்ரெஃப்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல மனுஷன் கூட த குவெஸ்ட் ஆஃப் லூக்கர் பியாண்ட் அ ஃபியூ ஈஸி நீட்ஸ் ஹீ ட்விஸ்டட் குட் இனஃப் மேன். அதாவது நல்ல வழியில் போய் சம்பாதிக்காமல் பிரைப்னாலையும் இல்லை அந்த கமிஷன் வாங்கிறது இல்லை அந்த மாதிரி தப்பான லஞ்சம், அந்த பிரைப்னாலும் லஞ்சம் தான், கமிஷன் வாங்கிறதுனால இல்லை அடித்து இல்லை தப்பான வழியில் போய் ராங் வேயில் போய் பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு குட் மேன் அவனோட குவாலிட்டி இழந்துட்டு பணத்து மேலே பேராசைப்பட ஆரம்பிச்சிடுவான். அப்படி பணத்து மேலே பேராசை என்றைக்கு வருதோ அன்றைக்கே நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு பர்சனாக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹேஸ் ட்விஸ்டட் குட் இனஃப் மேன் சம்டைம்ஸ் இன்டு ட்ரை த்ராஃப்ட் வார்ம்ஸ். அவன் நல்ல மனுஷன் கூட இந்த பணத்தை பார்த்து பேராசை பட ஆரம்பித்ததுக்கப்புறமா அவனை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, எல்லோரும் பார்த்துட்டு மூஞ்சி சுழிச்சிட்டு, ஏதாவது ஒரு புழு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த முடி நிறையா இருக்க புழுவை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி மூஞ்சி சுழிச்சிட்டு ஐயோ அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பூச்சியாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த போயமை சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா இன்னும் ஒரு 1 2 3 4 5 இது நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் போடுறேன். தேங்க்யூ.